முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 மயில்கள் இருக்கிறது. உலகத்தை வலம் வருவதற்காக பிரணவத்தை மயிலாக்கி பிரணவ மயிலோடு உலகத்தை வலம் வந்தார். அதுதான் முதல் மயில். அதற்கு மந்திர மயில் அப்படின்னு பேர். சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்ட போது தேவேந்திரன் மயிலாக இருந்து முருகனை சுமந்தார். அது தேவமயில் அப்படின்னு பேரு. அசுரனை சம்ஹாரம் பண்ணின பிறகு சூரன் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமானை தாங்கி கொண்டார். அந்த மயிலுக்கு அசுரமயில் அப்படின்னு பேரு. ஆக 3 மயில்ல ஏறி வரக்கூடியவர் முருகன். இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய மனதை முருகன் ஏறுவதற்கு தகுதியான மயிலாக நாம் மாற்றிக்கொண்டால் நம் மனத்தின் மீதும் அவன் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். அதனால்தான் அருணகிரிநாதர் சொன்னார், ஏறுவதற்கு தகுதி உடைய மயிலாக என்னுடைய மனத்தை நீ மாற்றித் தருக, அதில் நீ விளையாடி அருளுக அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவே முருகா தனி காற்றலரே சங்கரன் புதல்வா கதிராமத்துறை கதிர்வேல் முருகா. பூபாலமும் பாடுவேன், ஒரு காலோலமும் பாடுவேன், கந்த சக்தியும் பாடுவேன், கந்த புராணமும் பாடுவேன். சின்ன நிலவிலும் சின்ன விளக்கிலும் காட்சி கொடுக்கணும் கண்முகா, உன்ன நினைக்கிற கண்ணு முத்தை தருவத்தி திருநகரத்திற்கிற சக்தி சரவண முத்தி குருவித்து குருமலை என போதும் முக்கட்பரமத்து சுருதி முற்பட்டது கற்பி திருவர் 30 முகமது தமரர் அடிவேன. முக்கட்பரமத்து சுருதி முற்பட்டது கற்பி திருவர் 30 முகமது தமரர் அடிவேன. 10 தலைகட்ட கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருளொரு பட்ட பகவட்ட திகிலிரவாக முத்தை தருவத்தி திருநகரத்திற்கிற சக்தி சரவண முத்தி பொருவித்து